இன்னைக்கான வீடியோவில் நம்ம புதுவிதமான இண்டோர் பிளான்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளான்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரேரான இண்டோர் பிளான்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ரேரான எக்ஸாட்டிக் இண்டோர் பிளான்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்துச்சு. ஒன்று பெரிய பாக்ஸு, இன்னொன்று சின்ன பாக்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த சின்ன பாக்ஸில் என்ன பிளான்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை எடுப்போம். எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா வந்து சைடில் கீழே வச்சா பிளான்ட் என்ன டேமேஜ் ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியே நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் பாட் வந்து தலைக்கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு பாட் எடுத்து வெளியில் வைப்போம். ஸோ பேக்கிங் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன பிளான்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன பிளான்ட் இருக்குன்னு. இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபிலோடென்ட்ரான் குளோரியோசம். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இண்டோர் பிளான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட லீஃப் நல்லா வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் நல்லா பெருசாக க்ரோ ஆகும். ஸோ அதனால தான் இந்த பிளான்ட் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பேக்கிங் கிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த பாட் மிக்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மேல் மெட்டீரியலை பாருங்கள். நல்லா வந்து செலோ டேப் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேறு பகுதி, அது மட்டும் இல்லாமல் மண் பகுதி கீழே கொட்டாமல் நல்லா சூப்பரான பேக்கேஜ். லீஃப் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்குள்ளே ரூட் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் தான் சரி. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டரிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம அடுத்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேக்கேஜில் என்ன பிளான்ட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா அலோகேசியா வெல்வெட்டுங்கிற பிளான்ட் இருக்குது. இதுவுமே ஒரு டிப்பிக்கல் இண்டோர் பிளான்ட்டு. அலோகேசியாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரேரான கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். இந்த பிளான்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 2 பிளான்ட் வந்திருக்கு. பிலோடென்ட்ரான் குளோரியோசம், அதுக்கப்புறமா அலோகேசியா. ஸோ வாங்கிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாட்டரிங் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம அது ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக வாட்டர் பண்ணியிருக்கோம். வாட்டரிங் பண்ண 2 பிளான்ட்டையும் நம்ம ஒன்றா வைப்போம். ஸோ இந்த 2 பிளான்ட் தான் அந்த ஸ்மால் பேக்கேஜில் வந்துச்சு. பிலோடென்ட்ரான் குளோரியோசம், அதுக்கப்புறமா அலோகேசியா வெல்வெட். இந்த 2 பிளான்ட்டுமே ரொம்ப அழகாக சூப்பராக க்ரோ ஆகும். ஜாக்கிரதையாக க்ரோ பண்ணணும். ஏன்னா இது ஒரு இண்டோர் பிளான்ட்டு. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம வெளியில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சா லீஃப் வந்து நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளான்ட் வந்து டை ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பாட் மிக்ஸும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த பிலோடென்ட்ரான் குளோரியோசத்தில் இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மீடியம் என்ன மாதிரி மீடியம் வச்சு அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ உள்ளார வந்து டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அதையும் செக் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி
லீஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 பிளான்ட் தாங்க. இந்த 2 பிளான்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பெரிய பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பேக்கேஜில் என்ன மாதிரி பிளான்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த பேக்கேஜை எடுத்து காட்டுறேன் உங்ககிட்ட. ஸோ இந்த பேக்கேஜ் தாங்க. எவ்வளோ பெரிய பேக்கேஜ்னு பாருங்கள். இதில் வந்து பிளான்ட் வந்து எந்த பக்கம் வச்சுருக்காங்கன்னே தெரியல. மேல் பக்கமா கீழ் பக்கமான்னு தெரில. ஸோ அதனால் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ பார்ப்போம் நம்ம எந்த பக்கம் இருக்குன்னு. ஸோ இந்த பேக்கேஜ் தான். இதுக்குள்ளே என்ன பிளான்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம குத்து மதிப்பாக மேலே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ரூட் பகுதி மேலே இருக்கா இல்லை லீஃப் பகுதி மேலே இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. என்னன்னே தெரியல உள்ளே இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த செலோ டேப்பை வந்து கிழிச்சிருவோம். அப்போ வந்து நல்லா நம்ம ஃபுல் ரேப்பராக எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பிளான்ட்டை வந்து பொறுமையாக எடுப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரூட் பகுதின்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிறது ஹெட் பகுதி. கரெக்டாக தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பிளான்ட்டு உள்ளார எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது பிளான்ட்டுன்னு பார்த்துருவோம். ஸோ பிளான்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்க. லீஃப் பாருங்கள் எவ்வளோ பெரிய லீஃப்னு. ஸோ வேறு பகுதி என்ன பிரச்சனை இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வேறு பகுதியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டுன்னு. ஸோ இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆந்தூரியம் கிறிஸ்டலினியம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் இண்டோர் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட லீஃப் தாங்க. இந்த லீஃப் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸே வந்து மறைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லீஃப்ங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கார்டனில் க்ரோ பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு குயின் மாதிரிங்க. நல்லா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். வந்தாலும் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா அந்த பிளான்ட்டை பார்த்துட்டாலே போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கின உடனே நம்ம கொஞ்சம் வாட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பிளான்ட்டை வந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து சொன்ன மாதிரி தான் 3 days வந்து ட்ராவல் பண்ணி தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வாங்கிட்டு ஓப்பன் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் வாட்டரிங் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க லீஃப் பாருங்கள், ரூட் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அப்படி சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. லீஃப் பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ரேர் பிளான்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளான்ட்டோட அப்டேட் கண்டிப்பாக பண்ணுறேன். எப்படி க்ரோ ஆகிட்டுருக்கு, எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ரேரான பிளான்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிளான்ட்டு நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.